பிசாசு நம்முடைய வாழ்க்கையில மறைக்கிறதே எதைத்தான் மறைப்பான் அப்படின்னு சொன்னா, அதுல இருக்கிற தீமை, அதுல இருக்கிற ஆபத்தை நிறைய நேரத்தில் மறைச்சிருவான். ஹலோ கேர்ள்ஸ் தங்கச்சிங்க, ரொம்ப கவனமாக கவனிங்க. நீ எந்த காரியத்தை பண்ணினாலும் மகளே, நீ கவனமாறு. அதுல இருக்கிற சந்தோஷத்தை பிசாசு உனக்கு காமிச்சிருவான். அதுல இருக்கிற கேர், அதுல இருக்கிற அன்பை உனக்கு காமிச்சிருவான். எல்லாமே உனக்கு பாசிட்டிவா இருக்கும், எல்லாமே உனக்கு காமிச்சிருவான். ஆனா சத்ரு சில நேரத்தில் நம்மளை தள்ளும் போது எதை மட்டும் காமிக்க மாட்டான் அப்படின்னு சொன்னா, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆபத்து இருக்கு பாரு. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆபத்தை பாரு. நீ உன்னுடைய பலத்தினால நீ என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, நான் ஆபத்தை சமாளிச்சிருவேன். அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் உனக்கு வரும். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சுக்குவேன், என்ன ப்ராப்ளம் வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும். ஆனா பட் உண்மையிலே நான் சொல்றேன், ஒரு சிலதை மட்டும்தான் உன்னால சமாளிக்க முடியும். கயிறை நீ சமாளிச்சிருவ, செவத்தை நீ சமாளிச்சிருவ. ஆனா நீ உன்னுடைய முடி எடுக்கப்பட்டதுக்கு பிற்பாடு எதிரியினுடைய ஆயத்தை உன்னால சமாளிக்க முடியாது. ஸோ வாலிப தம்பிங்க எல்லாம் ரொம்ப கவனமா கவனிச்சுங்க. நீ எல்லாத்தையுமே சமாளிச்சிடலாம். ஒரு சிலதை நீ சமாளிச்சிருவ. ஆனா சில ஆபத்துக்களை உன்னால என்ன பண்ண முடியாதுன்னா, கண்டிப்பா உன்னால சமாளிக்க முடியாது. அதுல இருந்து உன்னால தப்புவிக்கவே முடியாது. அதனால இன்றைக்கே யாரோ ஒரு சிலர் ஆண்டவர் தூரத்துல போறவங்கள கர்த்தர் பிரிச்சு கையில கொடுத்து எடுத்து கொண்டு வரது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். நிறைய பேருக்கு ஒரு புது கான்ஃபிடென்ட், நம்பிக்கை ஆண்டவர் தருகிறத நான் ஃபீல் பண்றேன். இன்னைக்கு ஒரு சிலரோட ஆண்டவர் நேருக்கு நேர் பேசுகிறத நான் உணர்றேன். கர்த்தர் உங்களுக்கு முகமுகமாய் ஆண்டவர் உங்களோட பேசுகிறத நான் உணர்றேன். கர்த்தர் தான் இன்னைக்கு உங்களை எச்சரிக்கிறாரு. எத்தனை நாள் சிலதுக்கெல்லாம் ஆபத்து உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு மனைவி மேல கசப்பா இருக்கிறது, கணவன் மேல கசப்பா இருக்கிறது, ஓனர் மேல கசப்பா இருக்கிறது, யாரோ இன்னைக்கு அதனுடைய ஆபத்து தெரியாது. இன்னைக்கு அதனுடைய விளைவு என்னன்னு தெரியாது. ஏன்னா நாளைக்கு அதனுடைய ஆபத்து வரும்போது தான் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால எனக்கு ஆண்டவரிடத்துல இரக்கம், உங்களுக்கு தயவாய் இரக்கம் கிடைக்கட்டும். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீர் இறங்குகிற தேவன். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, சொல்லுவோம். தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க எல்லாரும். தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரன்னா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீ, இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீ, இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நிருரவாணி, நீங்க இல்லாம என் உலகம் பிடியாதே. சத்தமாய அப்பா, என் உலகம் பிடியாதே, நீங்க இல்லாம என் உலகம் பிடியாதே, நீங்க இல்லாம என் உலகம் பிடி. இப்ப கைய உயர்த்தி, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம், சத்தமா எங்கே எல்லாரும் கைய வைத்து, நீ
ஹல்லேலூயா. இதே ரத்னபுரியில் உள்ள 2 +2 படிக்கிற 2 பசங்களுடைய தாய் வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பாக என்னை சந்திச்சாங்க. ரொம்ப துக்கத்தோட அவருடைய கணவனார் வந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குடிகாரனாய் மாறி ஒரு அசுத்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஆனால் இந்த பிள்ளை அவன் வந்து அவளுடைய 18 வயசுல கொயரில் பாடின பொண்ணு. அப்போ வந்து அந்த தெருவில் ஆராதனை முடிச்சுட்டு வரும்போது ஒரு தெருவில் ஒரு பையன் உட்காந்துட்டு இருப்பான். அந்த பையன் வந்து இவங்களோட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்கிறான். ஒரு நாள் பேசி இருக்கிறான். தான் வந்து அந்த பிள்ளைய வந்து நேசிக்கிறதா அவன் சொல்றான். சொன்ன உடனே முதல்ல ரிஜெக்ட் பண்ண அந்த பிள்ளை வந்து திரும்ப ஏற்றுக்கிட்டான். அவ்வளோதான், அந்த பையனோட பேசி பழகி அவனை லவ் பண்ணி காதலிச்சு ஒரு பெரிய பாண்டேஜ் 2 பேருக்கும் வந்துச்சு. அந்த பிள்ளையினுடைய அண்ணன் கேள்விப்படுறான். கேள்விப்பட்ட உடனே நீ அந்த பிள்ளை இடத்துல சொல்ற, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ நல்ல பிள்ளை, நீ எங்க எல்லார காட்டிலும் நீ நல்லவா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த தங்கச்சியினுடைய காலில் விழுந்து அவ காலை கட்டி பிடிச்சிட்டு அவளுடைய பேரை சொல்லி, வேணாப்பா, நமக்கு வேணாப்பா, அதனுடைய நீ அதில் அந்த குடும்பத்தினுடைய ஆபத்து ரொம்ப பெருசு, அந்த நபருடைய ஆபத்து ரொம்ப பெருசு, இல்லை அவன் திருந்திடுவான், இல்லைப்பா நீ நினைக்கிற மாதிரி அவன் திருந்த முடியாது, என்னென்னமோ காலில் விழுத்து கெஞ்சினாலும் தன்னுடைய அண்ணனை வந்து உதறி தள்ளிட்டு நான் நேசித்த அந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிட்டேன். திருமணமாகி இன்னைக்கு 2 பிள்ளைகள் பிறந்து 2 பேரும் இப்போ ஒருத்தன் +2 முடிச்சுட்டான், இன்னொருத்தன் காலேஜுக்கு இப்போ போகிறான். பாஸ்டர், இன்னைக்கும் அவருடைய கேரக்டரை மாற்றவே முடியல. இன்னைக்கும் அப்படியே 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 வேதனை அனுபவிக்கிறேன். நான் செத்து பிழைக்கிறேன். என் அண்ணன் என் கண்ணு முன்னாடி வரான் பாஸ்டர். அவன் என் காலில் பிடிச்சி கெஞ்சினது அன்னைக்கு எனக்கு எதுவுமே தெரியல. அன்னைக்கு எனக்கு அவன் தான் பெருசாக தெரிஞ்சிருச்சு, எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் இன்னைக்கு நான் வந்து என் அண்ணனை அழ வச்சிருக்கிறேனே, என்னால் மாற்ற முடியல, அவரை என்னால் எதுவுமே பண்ண முடியல. நான் இப்போ முடிவு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், இன்னைக்கு காலம் முழுதும் அவ்வளோதான், இதை வச்சு வாழ வேண்டியதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க கண்ணீரோட சொன்ன அந்த சம்பவம் இன்னைக்கும் என் மனசுக்கு முன்னாடி இருக்குது. அதனால நம்முடைய தேவன் நம்மை தப்பு வைக்கிறவர். எதுக்கு தப்பு வைக்கிறவர் அப்படின்னு சொன்னா, எதிர்காலத்தில் வருகிற ஆபத்துக்கு என்னை தப்பு வைக்கிறதுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். நான் இனி கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு என்னை தப்பு வைக்கிறதுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். 20 வருஷம் 10 வருஷம் தாண்டி நான் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக என்னை தப்பு வைக்கிற ஒரு தேவன் இன்றைக்கு நம் மத்தியிலே உலாவுகிறார். அவர் நம்மத்திலே இருக்கிறார். யாரெல்லாம் அதை அறிந்து கொள்கிறார்களோ, யாரெல்லாம் அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். தங்கச்சி, இதை விட ஒரு சத்தியத்தை ஆண்டவர் உங்ககிட்ட பேசியிருக்க முடியாது. தம்பி, இதை விட ஒரு சத்தியத்தை ஆண்டவர் கண்டிப்பா பேசவே முடியாது. ஸோ ரொம்ப 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 ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. எதுக்கு ரொம்ப ஜாக்கிரதை அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு ஆபத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு இருதயத்தை கர்த்தர் எனக்கு தாரும். நம்பர் 2, இரண்டாவதாக நம்பர் 2 ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 16ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாமா? 16ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவன், இதுவரைக்கும் ஒரு வேலைக்கும் வழங்காதிருக்கிற புது கயிறுகளினால் என்னை இருக்க கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனைப் போல ஆவேன் என்றான். அடுத்த வசனத்தை கூட வேகமாய் வாசிக்கலாம். அப்பொழுது தெளிலால் புது கயிறுகளை வாங்கி அவைகளால் அவனை கட்டி, ஆமேன், சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இப்போ இரண்டாவது இந்த இடத்துல நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர், நம்மை தப்பு வைக்கிற ஆண்டவர். ஏற்கனவே நிறைய காரியத்திலிருந்து கர்த்தர் நம்மளை தப்பு வச்சாரு. இரண்டாவது ஆண்டவர் தப்பு வைக்க பண்ணுகிறவர். எதுல தப்பு வைக்கிறார் அப்படின்னு சொன்னா, தொடர்ச்சியாய் விழுகிற கண்ணிகளுக்கு நம்மளை தப்பு வைக்கிறவர். தொடர்ச்சியாய் நம்பர் 1, முதலாவது, ஆமேன், ரகசியங்களை, நம்ம எதிர்காலத்தினுடைய ஆபத்துக்களிலிருந்து நம்மை தப்பு வைக்கிற கண்ணிகளுக்கு தப்பு வைக்கிற கர்த்தர். நம்பர் 2, இரண்டாவது வந்து தொடர்ச்சியாய் வருகிற கண்ணிகளுக்கு நம்மை தப்பு வைக்கிற கர்த்தர். இப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளை இரண்டாவதாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த
இந்த இந்த கண்ணிகளை எப்படி விழுந்துடக்கூடாது அப்படின்னா, தொடர்ச்சியான கண்ணிகளிலே விழாதபடி நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படின்னா ஏற்கனவே ஒண்ணுல விழுந்தாச்சு, ஏற்கனவே ஒண்ணுல அடிபட்டாச்சு, ஏற்கனவே ஒண்ணுல ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள கடந்து போனோம், அதனாலே வருகிற கஷ்டம் என்னன்னு நமக்கு புரிஞ்சிருச்சு, அதுல இருந்து தப்பிச்சு வர்றதே பெரிய பாடா இருந்துச்சு, அதுல இருந்து தப்பிச்சு வர்றதே ஏதோ ஆண்டவருடைய கிருபையில தப்பிச்சு வந்தோம், யாரோ ஒருத்தனுடைய ஜெபத்துல தப்பிச்சு வந்தோம். ஆனா இப்போ என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, மறுபடியும் 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 மறுபடியும். கவனிங்க, எல்லாரும் கவனமாய் கவனிக்கிறீர்களா? கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். சத்தத்தை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. இப்போ இந்த சிம்சோனுக்கு இந்த சம்பவம் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. என்ன சம்பவம் நடந்துருச்சுன்னா, காசா அப்படின்ற அந்த ஊருக்கு போய் அங்கே ஒரு பெண்ணை பார்க்குறான். பார்த்த உடனே இந்த பொண்ணு எனக்கு பிடிக்குது, இவன் என்னுடைய கண்ணுக்கு ரொம்ப இன்பமானவளா இருக்கிறா, எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லும்போது அவங்க அம்மா அப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, வேண்டாம், இல்லை நீ நசரேனா இருக்கிற, நீ இதை செய்யக்கூடாது. சரி, ஒருவேளை அப்படி உனக்கு செய்யணும்னு நினைச்சா கூட நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, நம்முடைய வீட்டில் நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவரோடு இருக்கிற அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் நீ கல்யாணம் பண்ண அப்படின்னு அவனை சொல்றாங்க. ஆனா அவன் அதை கேட்கல. இப்போ அந்த பெண் ஜாதி இருக்கிற அந்த இடத்துக்கு அவன் போறான். அங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா நிறைய விருந்து பண்ணுவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணுடைய வீட்டில் இருக்கிறாங்க. இவன் அந்த பொண்ணுடைய வீட்டில் போகும்போது தன்னுடைய ஹீரோயிசத்தை அங்க நிரூபிக்கணும்னு நினைக்கிறான். நல்லா கவனிச்சுங்க, என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கிற ஆண்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து சொல்றான், நான் ஒரு விடுகதை போடுறேன், அந்த விடுகதையை நீங்க எனக்கு அந்த விடுகதையை சொல்லிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, உங்க அத்தனை பேருக்கும் மாற்று வஸ்திரத்தை நான் தந்துருவேன், அத்தனை பேருக்கும் நான் என்ன அந்த கிஃப்டை நான் கொடுத்துருவேன். இல்ல, அந்த விடுகதையை நான் உங்களுக்கு, நீங்க எனக்கு அதை சொல்லல அப்படின்னு சொன்னா, நீங்க எல்லாரும் எனக்கு ஆளுக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு காரியத்தை நீங்க கொடுக்க முடியுமான்னு கேட்கிறான். இப்போ இவன் ரொம்ப பெரிய டாஸ்கானதை எடுக்கிறான். அவங்க ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்தா போதும்னு வச்சுங்களேன், இவன் எப்படி கொடுக்கணும்னா மொத்த பேருக்கு இவன் ஒரே ஆளா கொடுக்கணும். ஃபெயில் ஆனா இவனுக்கு ரொம்ப நஷ்டம், அவங்களுக்கு கொஞ்சம் நஷ்டம். ஆனா இவனுக்கு கான்ஃபிடென்ட்டா தெரியும், கண்டிப்பா இவன் என்ன ஆக மாட்டான். ஏன் இவன் ஃபெயில் ஆக மாட்டான்? ஏன் அப்படின்னா, இந்த விடுகதை அவனை தவிர வேற யாருக்கும், அந்த விடுகதையை அவன் மேக் பண்ணதான், அவன் உருவாக்குனதுதான். என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தகப்பனையும் தாயையும் கூட்டு போகும்போது வழியில ஒரு சிங்கம் களியில படும், அவனுடைய கையில எதுவும் இல்லாம இருந்து அந்த சிங்கத்தை பொளந்து அந்த சிங்கத்தை கொண்டு போட்டுருவான். திரும்பி வரும்போது அந்த சிங்கத்தினுடைய உடம்புக்குள்ள என்ன இருக்கும்? தேன் கூடு கட்டி இருக்கும். அதை எடுத்து சாப்பிட்டு அம்மா அப்பாவுக்கு கொடுப்பானே தவிர எங்க இருந்து வந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு எதையுமே சொல்ல மாட்டான். இப்போ அந்த பெண் ஜாதியினுடைய வீட்டுல போய் அவன் போடுகிற விடுகதை என்ன விடுகதை அப்படின்னு சொன்னா, இவன் செஞ்சான் பாருங்க, இந்த சம்பவத்தையே ஒரு கதையா மாத்தி, ஒரு விடுகதையா மாத்தி அழகா அவங்களுக்கு சொல்லிடுறான். இப்போ எந்த புத்தகத்துல தேடினாலும் கிடைக்காது, எந்த அறிவாளிகளாலும் இந்த இதுக்கு விடுகதைக்கு ஆன்சர் என்ன பண்ண முடியாது. இதனால இவன் கான்பிடண்டா என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, பார்ப்பா, நான் எல்லா ஆளுக்கு ஒன்று கொடுத்துட்றேன்ப்பா, ஆளுக்கு ஒன்று கொடுத்துட்றேன், நீங்க எனக்கு ஒரு ஆளுக்கு ஒன்று தந்தா போதும், நான் எல்லாரும் கொடுத்துட்றேன். இவன் அந்த விடுகதையை அவர்களால் அவன் நினைச்சது மாதிரியே அழிக்க முடியல. ஆனா அந்த பெண் என்ன பண்ணிட்டா அப்படின்னு சொன்னா, அவனை நீ என்னை அவமானப்படுத்த வந்தியா, நீ என்னை என் குடும்பத்தை இந்த இடத்துல வெட்கப்படுத்த வந்தியா, நீ பாட்டுக்கு ஒரு விடுகதையை சொன்ன, எங்க ஊர்காரங்கெல்லாம் அதை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க அத்தனை பேரும் சொந்தத்துக்கு விருந்துக்கு வந்த இடத்துல, சாப்பிட வந்த இடத்துல அத்தனை பேர் உனக்கு ட்ரெஸ் கொடுக்கணுமா, நீ சொல்லு சொல்லு சொல்லுன்னு சொல்லி அவனை போட்டு வாட்டி வதச்சதுனால இவன் யாராலையும் அழிக்க முடியாத விடுகதைக்கு ஆன்சரே யார் சொல்றா சொல்லுங்க. அப்போ ஏற்கனவே இது ஃபர்ஸ்ட் டைம். தன்னால என்ன பண்ணல, தன்னால கண்ட்ரோலா இருக்க முடியல, தன்னால மறைக்க முடியல, தன்னால அந்த பொண்ணை எதிர்த்து வேண்டான்னு சொல்ல முடியல, நீ கொடுத்தா கொடு இல்லைன்னா போ அப்படின்னு சொல்றதுக்கு முடியல. அந்த புள்ள சொன்ன உடனே பேச 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 டென்ஷன் தாங்க முடியாம, ரகசியத்தை உள்ள வைக்க முடியாம மொத்தத்தை என்ன பண்ணிட்டாரு, மொத்தத்தை சொல்லிட்டாரு. இப்போ நம்பர் 2 இதே மாதிரி எங்க நடக்குது, சேம் தெளிலால் இடத்துல நடக்குது. இப்ப தெளிலாலும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உன் மகாபலம்
உன் மகாபலம் எதிலே உண்டாயிருக்கிறது. அப்போ இவர் இந்த சிம்சோன் என்ன நினைச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே நம்ம அதிலிருந்து விழுந்து எழும்பி வந்ததே அது ஒரு ட்ரெஸ்ஸோட போச்சு, அது ஒரு துணியோட போச்சு, அது கொஞ்சம் நஷ்டத்தோடயே போச்சு. ஆனா ஏதோ ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற கிருபையினால நம்மளை என்ன பண்ணிட்டாரு, காப்பாத்தி கொண்டு வந்துட்டாரு. ரெண்டாவது டைம் நம்ம விழுந்துட்டோம்னா நமக்கு சங்குதான் அப்படின்னு யார் நினைக்கணும் சொல்லுங்க? இனி இனி இல்லை, இனி இல்லை, இனி அப்படி நம்ம செய்ய முடியாது. நம்ம அதில் ரொம்ப வீக்காக இருக்கோம், நம்ம அதில் ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறோம், அதில் போயிட்டு நம்ம வெளியே வந்துட முடியாது. அப்போது நல்லா நினச்சிக்கோங்க, இந்த சத்தத்தை கேட்குற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் லைஃப்பில் எனிவே எதுவாக இருக்கட்டும், நாம் வெறும் லவ்வை சொல்லலை, நாம் வெறும் பாவத்தை சொல்லலை, நாம் வெறும் கடனை சொல்லலை. ஒரு டைம் ஆபத்திலிருந்து கர்த்தர் உங்களை தப்பிச்சிருக்கிறாரா? அது வந்து ஒரு புகழ்ச்சியாக கூட இருக்கலாம். சிலருக்கு இதெல்லாம் இருக்காது, அவங்க இதுல எல்லாம் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமா, ஒண்ணுல விழுந்தா புகழ்ந்துட்டாங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க, புகழ்ந்துட்டாங்கன்னா பாக்கெட்ல இருக்கிறத தூக்கி கொடுத்துருவாங்க. இதப்பா வச்சுக்கப்பா. அதுக்குன்னே 4 பேர் புகழுவாங்க அவங்கள வந்து பிரதர் சிஸ்டர் அப்படின்னா. இப்போ இவங்களுக்கு எது வீக்கு? இவங்களுக்கு புகழ்ந்தா வாக்கு கொடுத்துருவாங்க, புகழ்ந்தா உடனே கமிட்மெண்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி எனிவே எதுவா இருந்து கர்த்தர் ஒண்ணுல இருந்து உங்களை தப்பு வச்சுட்டாருன்னு வச்சுங்களேன், அதுல இருந்து நீங்க தப்பிச்சதே பெரிய விஷயம், அதுல இருந்து தப்பிச்சதே பெரிய விஷயம். அது ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய கிருபை. ஆனா கண்டினியூவா அடுத்து அதுல போராடும் போது என்னை தப்பு வைக்கிறதுக்கு ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே. யாரோ ஒருத்தர் இருக்கலாம், பாஸ்டர் நீங்க சொல்றது எல்லாமே எனக்காகவே ஆண்டவர் பேசுறாரு, இது எனக்கான ஆண்டவருடைய வார்த்தை தான், எனக்கு அந்த ஹிஸ்டரி வேற யாருக்குமே தெரியாது, எல்லாருக்குமே நான் மறைச்சிட்டேன். நான் எப்படி சிம்சோன் வந்து அந்த காரியத்தை பார்த்து, அந்த விடுகதையை பார்த்து அவன் எப்படி ஆன்சர்ஸ் எல்லாருக்கும் சொல்லலையோ தெரியாது, அதை மாதிரி நான் எல்லாருக்குமே மறைச்சிட்டேன். எனக்கு தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். அது ஆண்டவர் என்னை எப்படி தூக்கி எடுத்தாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆண்டவர் எப்படி என்னை காப்பாத்தினார்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற பெரிய தயவு, அந்த படும் குழியிலிருந்து கர்த்தர் என்ன கிருபையா என்னை காப்பாத்தினாரு. அந்த நன்றி உண்ட உணர்வு எனக்கு ரொம்ப நாளா இருக்கு பாஸ்டர். ஆனா இப்போ சமீப காலமா என்னமோ தெரியல, அதே போல ஒரு ஆபத்துல மறுபடியும் என்ன விழுறதற்கு நான் ஒண்ணும் இல்லாம போயிருவோன்னு நினைக்கிறோம். கையை மட்டும் மேல உயர்த்தி, தகப்பனே இதிலிருந்து என்னை தூக்கி எடுக்கிறதற்கு வல்லவர் என்ன சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க அப்பாட்ட. முழு பலத்தோட இல்ல போதாது, முழு பலத்தோட சொல்லுங்க எல்லாரும். ஸ்பெஷலா வாலிப தம்பி தங்கச்சி, நீ ஜெபம் பண்ணு. இன்னைக்கு ஆண்டவர் உனக்காக தான் கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார், கர்த்தர் உனக்காக தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே நீர் எனக்கு இறங்குவீராக சொல்லுங்க. ஆண்டவரே நீர் எனக்கு இறங்குவீராக. கேளுங்க, அந்த இரக்கம் கிடைக்கட்டும். ஆண்டவரே அந்த கப்பலிலே இருந்த ஒருத்தர் கூட இல்லாம அத்தனை பேரையும் நீர் காப்பாற்றினது உண்மையானால், இன்றைக்கு நீர் என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்கு வல்லவர். கைகளை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. உங்க அம்மாவுக்கு தெரியாம இருக்கலாம், உங்க அப்பாவுக்கு தெரியாம இருக்கலாம், உங்க மனைவிக்கு தெரியாம இருக்கலாம், உங்க கணவனாருக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா கைகளை மட்டும் மேல உயர்த்தி இயேசுவேன்னு சத்தமா எல்லாரும் இந்த திருவிருந்துக்கு போறதுக்கு முன்னாடி இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க சத்தமா. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க.
உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மாறுதலித்தவன் நான், இது உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மாறுதலித்தவன் நான், இது உலகே அறியும். உதவாத என்னில் திருரவாதி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவா என்னில் நீங்க இல்லாம என் விடியாதே. நீங்க இல்லாம விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது. ரெண்டு கைகளை மேல உயர்த்தி சத்தமா தேவகுமாரா இயேசுவே 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 சத்தமா நந்தன மரஹதலரலத்ய ஓதலரம் தனரலரதலரலர Hallelujah. Thank you Jesus. So மூணாவது ஒரு காரியத்தை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி அப்படியே சொல்லி உங்களுக்கு ஜெபித்துலையும் அப்படியே நடத்த போறேன். ஸோ யூத்ஸ் மட்டும், இன்னும் திருமணமாகாத வாலிப தம்பி தங்கச்சி மட்டும் அப்படியே எழுப்பி நில்லுங்க பார்க்கலாம். டீன்ஸ் ஏஜ்ல இருந்து அப்படியே எந்திரிச்சு நில்லுங்க. 12 வயசுக்கு மேலே இருக்கிற, ஸோ திருமணமாகாத வரைக்கும் உள்ள எல்லா யங்ஸ்டர்ஸும் எழுப்பி நில்லுங்க. பா, இத்தனை பேர் இருக்கீங்களா? ஐயோ, நல்லா கை தட்டுங்க பார்க்கலாம். உங்களுக்கு நீங்க இத்தனை பேர் இருப்பீங்க நான் நினைக்கவே இல்லை. நம்ம சர்ச்சில் யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய பேர் இருப்பீங்க போல. ஓ, இவ்வளோ பேர் இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். பட்டு நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்டவர் பேசின செய்தி வந்து ஸ்பெஷலாக யாருக்காக தான் அப்படின்னு சொன்னா, நான் அப்படி ஃபீல் பண்றேன். உங்களுக்காக தான். உங்களுக்கு அனுபவம் ரொம்ப குறைவா இருக்குது. நீங்க நிறைய பேருக்கு, சிலர் பழக்கம் இல்லாதவர்கள், உங்களால் அவ்வளோ சீக்கிரமா வெளியே வந்துட முடியாது. உங்களுக்கு அந்த அனுபவம் ரொம்ப குறைவு. நீங்க வெகு சீக்கிரத்தில் எரிஞ்சு வெகு சீக்கிரத்தில் நீங்க முடிஞ்சிருவீங்க. எப்பவுமே ரொம்ப எரியுது பாருங்க, ரொம்ப சீக்கிரமா அது புஷ்வான மாதிரி போயிடும். அதனால இன்னைக்கு இருக்கிற செய்தியை வந்து நீங்க ரொம்ப கவனமா கேளுங்க. நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, நம்ம மேல யாருமே கேர் எடுக்க முடியாத அளவுக்கு கேர் எடுப்பார். இப்ப பாருங்களேன், இன்னைக்கு உங்க ஸ்டேஜ்ல இவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு இருக்கிறவங்க சினிமா தியேட்டர்ல இருக்கிறாங்க, ரோட்டு ஓரத்தில் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. உங்க நிறைய பேருக்கு சொல்றீங்க, உன் ஃப்ரெண்ட் இதே பிரச்சனையில இருக்கிறா, ஆனா உன் ஃப்ரெண்ட் இங்க இல்ல, நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய விஷயம் அது, எவ்வளவு பெரிய விஷயம். இது ஆண்டவர் உன் மேல வச்சிருக்கிற பெரிய அன்பு. உன் கூட படிக்கிற 10 பேர் இதே ப்ராப்ளத்தில் இருக்கிறாங்க, உனக்கு தெரியும். நீ இப்போ பிரசங்கத்தை கேட்டுட்டே இருக்கும்போது உன் மனசு அப்படியே ஸ்கூலுக்கு போவோம், காலேஜுக்கு போவோம். என்ன அவன் இப்படி இருக்கான், பாஸ்டர் இன்னைக்கு இந்த பேசுகிற செய்தி கரெக்டாக அவனுக்கு கிடச்சிருந்தா நல்லா இருக்கும், இந்த பொண்ணுக்கு கிடச்சிருந்தா நல்லா இருக்கும். நீங்கள் நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆனால் அந்த பர்சன் இந்த இடத்துல இல்லை. அந்த பர்சன் சொன்னாலும் புரிய போறதில்லை. ஆனால் ஏசப்பா உங்களை இந்த இடத்துல அழகா கிருபையா உங்க மேல அன்பு வச்சதுனால தான் ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. உங்களை நேசிக்கிறதுனால தான் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் ஆண்டவர், உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை வச்சுக்கிறதுனால தான், உங்களை காப்பாற்றணுன்றதுக்காக தான் ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. சரியா? ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கப்பலிலே பிரயாணம் பண்ணுன 266 பேரையும் கர்த்தர் காப்பாத்தினாராமா. இந்த ஆலயத்தில் நீங்க நின்றுட்டு இருக்கிற, இந்த சத்தத்தை ஆன்லைன்ல கேட்டுட்டு இருக்கிற, நான் சொல்றேன் அத்தனை பேரையும் கர்த்தர் தப்புவிக்கணும்னு ஆண்டவர் விருப்பப்படுறாரு. ஸோ நம்பர் 1, முதலாவதாக நீங்க முதல்ல உங்களுக்கு என்ன மனசு வேணும் அப்படின்னு உங்களை காப்பாற்றுவார். எப்படி ஆண்டவர் காப்பாற்றுவார்னா, எதிர்காலத்தில் வருகிற ஆபத்துக்காக தான் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுறாரு. ஆமென். நீங்க நல்லா உணரணும். எந்த விஷயத்திலையும் மறந்துடாதீங்க. இப்ப நீங்க யோசிங்க. இன்னைக்கு முழு நாளும் யோசிங்க. உங்க மனசுல தீவிரமா பதிஞ்சிருக்கலாம். எனக்கு புரியுது, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன்.
இதுக்கு முன்னாடி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனோ இல்லையோ, நான் கண்டிப்பாக உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். உன்னுடைய பலவீனம் எவ்வளோ பெருசுன்னு எனக்கு தெரியும். நீ எவ்வளோ போராடுறன்னு எனக்கு தெரியும். நீ போராடலைன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ போராடுற, நீ நல்ல பிள்ளையா வாழணும்னு நினைக்கிற, நல்ல பையனா வாழணும்னு நினைக்கிற, உனக்குள்ள 1000 போராட்டம், வேற எதுலையுமே உனக்கு சந்தோஷம் இல்லை. ஆனா கர்த்தரோட நடக்கிறது மட்டும்தான் உனக்கு சந்தோஷம்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் வந்து பின்னாடி வருகிற ஆபத்துல இருந்து உன்னை தப்பிக்கணுன்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த செய்தியை கர்த்தர் கேட்கப்படுகிறார். இன்னைக்கு இந்த செய்தியை, அதனால இப்போ ஆபத்து இல்லைன்றதுக்காக அப்புறம் ஆபத்து இல்லைன்னு மாறிட முடியாது. இப்போ அதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்றதுக்காக இன்னைக்கு நிறைய அம்மா அப்பா என்னவா மாறிட்டாங்கன்னா, தப்ப வந்து தட்டி கேட்க முடியாத அளவுக்கு மாறிட்டாங்க. அவங்க கேட்கறதே இல்லை. அப்படியே அவனுக்கு விருப்பமா, சரி நீ பண்ணிக்கோ, நீ அப்படியா பண்ணிக்கோ, போனை வச்சுக்கிறியா வச்சுக்கோ. ஏன்னா நம்ம தான் டென்ஷன் ஆயிடுறோமே, நம்ம தான் கோவப்படுறோமே, நம்ம தான் அப்படி பேசினா அவங்களுக்கு பிடிக்கிறது. அதனால எல்லாருமே விட்டுறாங்க. ஆனா ஒண்ணு நினைச்சுக்கோ, கண்டிப்பா மகளே, கண்டிப்பா உனக்கு பெரிய ஆபத்து இருக்குது. உனக்கு பெரிய ஆபத்து இருக்குது, பெரிய ஆபத்து இருக்குது. அந்த ஆபத்துல வேற யாருமே மாட்ட மாட்டாங்க. நீயும் உன் ஃபேமிலி மட்டும்தான் அஃபெக்ட் ஆவீங்க. உன் குடும்பம் நீயும் மட்டும்தான் கஷ்டப்படுவீங்க. அதுல மற்றவங்க அத்தனை பேரும் குற்றப்படுத்தி தான் நின்றுப்பாங்க. அதுல மற்றவங்க அத்தனை பேரும் குளிர் காஞ்சிட்டு தான் இருப்பாங்க. அதுல மற்றவங்க அத்தனை பேரும் சந்தோஷம் தான் படுவாங்க. ஆனா வெட்கப்பட்டு நிற்கிறது யார் தெரியுமா? முதல்ல நீ. உன்னையும் குற்றப்படுத்துவாங்க, உங்க ஃபேமிலியே ஒன்னாலதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நீ, அதுக்கப்புறம் யார் அப்படின்னா அடுத்த அஃபெக்ட் யாருக்கு ஆகும்னா உங்க பேரண்ட்ஸுக்கு தான், உங்க ஃபேமிலிக்கு தான் அஃபெக்ட் ஆகும். பி கேர்ஃபுல், கேர்ஃபுல். நம்பர் 2, ரெண்டாவது, ஆண்டவர் உங்களை தப்பு வைக்க பண்றார். ஏன் அப்படின்னு சொன்னா, கண்டினியூவா வர்றத ஏற்கனவே நீ வந்து அதை மறக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்ட, அதை தூர போறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்ட, அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட. மறுபடியும் ஒரு 2 வருஷம் சும்மா இருந்துட்டு, 3 வருஷம் சும்மா இருந்துட்டு, 10 நாள் சும்மா இருந்துட்டு, 5 வருஷம் சும்மா இருந்துட்டு, மறுபடியும் அந்த போனை கையில எடுத்தா, மறுபடியும் அந்த நபரை கையில எடுத்தா, மறுபடியும் அந்த பிரச்சனை கையில எடுத்தா, எப்படி உன்னால அரசாள முடியும்? இப்படின்னா எத்தனை நாளைக்கு, எத்தனை காலம்? அப்படியே கண்டினியூவா ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்தது போயிட்டு இருந்தா எதிர்காலம் என்ன ஆகிறது, வேற என்ன யோசிக்கிறது, என்ன பண்ண முடியும், அடுத்து என்ன ஃபியூச்சர், கேள்விக்குறியா மாறிடும். ஆனா ஏசப்பா இன்னைக்கு உங்களை தப்பு வைக்க விரும்புறாரு. எதுக்கு தெரியுமா? இன்னைக்கு கர்த்தர் ஸ்டாப் பண்றாரு. நீ ஒரு முடிவோட இந்த இடத்துல இருந்து போயிரு. என்ன நடந்தாலும் ஒரு முடிவோட இந்த இடத்துல இருந்து போயிரு. அதனால நீ என்ன விளைவு வந்தாலும் சந்திக்கிறதுக்கு ஐ ஆம் ரெடின்னு நெஞ்ச தட்டி நீ சொல்லு. நான் நம்புறேன் ஆண்டவர் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. அதனால உனக்கு என்ன ஆபத்து வந்தாலும் கர்த்தர் பார்த்துக்குவாரு. அது உன்னை சேதப்படுத்த முடியாது. நீங்க எடுக்கிற முடிவுல தான் மகளே இருக்குது. நீங்க எடுக்கிற முடிவுல தான் மகனே இருக்குது. நீ எடுக்கிற முடிவுல தான் இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு முடிவெடுத்துரு. பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இதனால கோச்சிட்டாலும் பரவாயில்ல, இதனால இந்த பொறுப்பு விட்டு போனாலும் பரவாயில்ல, இதனால இந்த பர்சன் விட்டு போனாலும் பரவாயில்ல, இதனால படிக்கலனாலும் பரவாயில்ல, இதனால வேலையே கிடைக்கலான்னு பரவாயில்ல, இந்த முடிவு எடுப்பேன். இனி மறுபடியும் நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில போய் சிக்கிறது வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவெடுங்க. நம்பர் 3, மூன்றாவது, எல்லாருக்கும் சேர்த்துதான் கர்த்தர் இந்த சிம்சோனை கர்த்தர் தப்பு வைக்கிறதுக்கு ஆண்டவர் எடுத்த 3வது முயற்சி. ஆண்டவர் 3வது அவனை எப்படி தப்பு வைக்கிறார் அப்படின்னு சொன்னா, ரகசியத்தை காக்கப்படணும் அப்படின்னு ஆண்டவர் வந்து அவனுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. ரகசியம்தான் பலவீனம்தான் நிறைய நேரத்துல மற்றவங்களுக்கு முன்னாடி அட்ராக்ட் பண்ண வைக்கிறது பலவீனம்தான். உங்க பலவீனத்தை நீங்க என்னைக்கு நீங்க பேசுறீங்களோ, உங்க பலவீனம் தெரிஞ்சுனாதான் பிசாசு தீவிரமா இருப்பான். பிசாசு அப்பதான் உங்களை விழத்தள்ளுவான். அதனால இந்த சிம்சோன் பண்ணின மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, ரகசியமா வைக்க வேண்டியதை ரகசியமா வைக்க முடியல. அவனால ஓப்பனா சொல்லிடுறேன், இது ரகசியமா வைக்க வேண்டியது, இது யாருக்கும் தெரியக்கூடாது. உன் மகா பலன் எதிலே உண்டாயிருக்குது அப்படின்னு கேட்டா நீ சொல்லக்கூடாதுப்பா, நீ சொல்லக்கூடாது. அதுதான் ரகசியம். இங்க கீழே இருக்கிறவங்களும் அப்படிதான். அதான் நீங்க 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது, தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரவன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன், என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போகும், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போல ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். நல்லா கவனிச்சுக்கப்பா. உன் வீட்டில் தங்க நகை இருக்குன்னு சிலர் கேட்டாங்கன்னா, உன் தங்க நகை பறி போகுதுன்னு அர்த்தம். கவனம். உங்கள்கிட்ட
எந்த ஒரு காரியத்தை ரகசியமா கேட்கிறாங்களோ, அப்படின்னா எங்க உங்க ஹஸ்பண்ட் நல்லா பேசுறது இல்லையா, உங்க மனைவி நல்லா பேசுறது இல்லையா, நீங்க தனிமையா இருக்கிறீங்களா, உங்களுக்கு ஏதாவது மனசு கஷ்டமா, உங்க முகம் ரொம்ப கஷ்டமா இருக்குது, இந்த மாதிரி உங்களுடைய பர்சனலா உங்களை ரொம்ப கேர் எடுத்து உங்கள்கிட்ட ரொம்ப அன்பு செலுத்தி உங்கள்கிட்ட இருக்கிற சில மனசு கஷ்டமான சில விஷயத்த பேசுறாங்கன்னா, தயவு செய்து நீங்க ரொம்ப கவனமா இருங்க. உங்களுடைய பலவீனத்திலிருந்து, உங்களுடைய இயலாமையிலிருந்து, உங்களுடைய மன கஷ்டத்திலிருந்து உங்களை கொண்டு வர்றதற்கு ஆண்டவரை தவிர வேற ஒருத்தரால முடியாதுன்னு உங்களுக்கு ஒரு அறிவு வேணும். அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களால எவ்வளவு நாள் கேர் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அவங்க எத்தனை நாள் நமக்கு ஆறுதலா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அவங்க ஆறுதலா இருக்கிறது இன்னைக்கு ஆறுதலா இருக்கும், நாளைக்கு முள்ளு மாதிரி நம்மளை குத்தும். அது ஆறுதலா இருக்காது. தங்கச்சி ரொம்ப கவனமா இருப்பா. இன்னைக்கு ஆறுதலா இருக்கும், அதே இன்னைக்கு 10 வார்த்தையில 100 வார்த்தை பேசினா 100 வார்த்தையில 99 வார்த்தை உனக்கு கம்ஃபர்ட் கம்ஃபர்ட் கம்ஃபர்ட், அவ்வளவுதான். அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆனா இது 100 வார்த்தை அடுத்து பேசும்போது அந்த 100 வார்த்தையில 99 வார்த்தை வந்து உன்னை முள்ளு மாதிரி குத்தும். ரொம்ப ஜாக்கிரதை. இந்த 3வது கர்த்தர் நம்ம எதுல இருந்து தப்பிக்க விரும்புறாரு அப்படின்னு சொன்னா, நம்முடைய ரகசியங்கள் தெரியாதது எப்படிதான் இருக்கும்னா, இது ஒரு டீப் சப்ஜெக்ட். உங்களோட வந்து ரொம்ப முகமுகமாக தான் பேசணும். அந்தரங்கம் அப்படின்றது வந்து ரொம்ப, அது இப்போ பேச டைமும் இல்லை, இப்போ பேச முடியாது. அது உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். எனிவே எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த திருவந்துக்கு போகிற முன்னாடி உங்களுக்கு நான் ஜெபிக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். கண்ண முடிய அத்தனை பேரும் உங்க கூட ஆண்டவர் பேசியிருந்தாரே ஆனால், ஏசப்பா உங்க கூட பேசியிருந்தாரே ஆனால், நீ அழணும்னு நான் சொல்லலை, நீ கத்தணும்னு நான் சொல்லலை. ஜஸ்ட் உன் கையை ரெண்டையும் ஏசப்பாட்ட கூப்பி இவ்வளவு அன்பை அள்ளி உன் மேல அள்ளி அப்படியே கொடுக்குறான். உங்க அம்மா கூட இவ்வளவு கேர் எடுத்துருக்க மாட்டாங்க, உங்க அப்பா கூட இவ்வளவு கேர் எடுத்துருக்க மாட்டாங்க, உங்க அம்மா கூட உங்கள்கிட்ட இதை சொல்லியிருக்க மாட்டாங்க, உங்க அப்பா கூட இது வரைக்கும் உங்க கூட பேசிக்க மாட்டாங்க. ஆனா உன் அப்பா பேசாததை ஏசப்பா இன்னைக்கு உனக்காக பேசுறாரு. உன் மேல யாருமே இவ்வளவு கேர் எடுக்கல, அவ்வளவு கேர் எடுக்கிறாரு ஆண்டவர். உன்னை வெளியே கொண்டு வர்றதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க, ஆனா ஆண்டவர் உன்னை கொண்டு வர்றதுக்கு விரும்புறாரு. நீ பர்சனலா ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கன்னு எனக்கு தெரியும், நீ ரொம்ப காயப்பட்டிருக்கன்னு எனக்கு தெரியும், நீ ரொம்ப உன்னை குறிச்சு ரொம்ப கில்ட்டியா நீ ஃபீல் பண்றேன்னு தெரியும் ஆண்டவருக்கு. ஆனாலும் ஆண்டவர் அந்த பலனை உனக்கு தருவார், அந்த ஆரோக்கியத்தை கர்த்தர் உனக்கு தருவார். தம்பி, ஆண்டவர் அந்த ஆரோக்கியத்தை உனக்கு தருவார். எனிவே எதுவா இருந்தாலும், ஆனா ஏதோ ஒண்ணுல நீ இந்த 3 காரியத்தை மாதிரி நீ எஸ்ட்ரீம் போயிட்டே இருக்கிற, ஆனா கர்த்தர் தப்பிக்க விரும்புறாரு. சத்தத்தை கூட கொஞ்சம் உயர்த்தி ஏசப்பான்னு கூட நீங்க சொல்லலாம். என்ன தோணுதோ பரவாயில்ல. இதனால இப்ப வர்ற அவமானத்துக்காக இனி அடுத்து 10 வருஷம் தாண்டி வருகிற பெரிய அவமானத்துக்கு பரவாயில்ல, இந்த அவமானம் எவ்வளவு பரவாயில்ல, இந்த கஷ்டம் எவ்வளவு பரவாயில்ல. சத்தத்தை உயர்த்தி, உண்மை மகளே, அடுத்து நீ அனுபவிக்க போகிற அந்த பெரிய ஆபத்துக்கு இந்த ஆபத்து எவ்வளவு பரவாயில்ல, இந்த அவமானம் எவ்வளவு பரவாயில்ல, இந்த சந்தோஷ குறைவு எவ்வளவு பரவாயில்ல, அதுக்காக அந்த பெரிய விஷயத்துக்காக இந்த விஷயத்தை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி யாரையோ ஒருத்தர் ஆண்டவர் முகமா தொட்டிருக்காரு. கர்த்தர் உங்க முகத்துல இருந்து கண்ணில இருந்து கண்ணீர் வடிகிறத கர்த்தர் பார்க்கிறார். யாருக்கும் தெரியாது, உங்க அப்பாவுக்கு தெரியாது, உங்க அம்மாவுக்கு தெரியாது, உங்க கூட படுத்து கிடக்கிற தங்கச்சிக்கு தம்பிக்கு யாருக்குமே தெரியாது. ஆனா ஆண்டவர் உங்களை பற்றி தெரிஞ்சதுன்னா ஒரே ஒரு காரணத்திற்காக தான் இன்றைக்கு கர்த்தர் பர்சனலா உங்க கூட கர்த்தர் பேசிட்டே இருக்கிறாரு. உன்னை சந்திக்கிறதுக்காக ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு. உன்னை பற்றி யாருக்கு தெரியுமோ இல்லையோ அவருக்கு ரொம்ப அதிகமா தெரியும். அதனாலதான் அவர் இப்போ பக்கத்துல வந்து நிக்கிறாரு. உன் மேல ரொம்ப கரிசனை. வாலிப தம்பி, நீ கூல் டிப்ப தூக்கி போட்டுறா, நீ சிகரெட்டை தூக்கி போட்டுரு, நீ போகாது, நீ ரொம்ப கஷ்டத்துல இருப்ப, நீ பின்னாடி வர்றது பெரிய ஆபத்தை நீ பெரிய ஆபத்தை சந்திப்ப. இன்னைக்கு நீ செய்கிற இந்த சின்ன காரியத்திற்காக, சின்ன சந்தோஷத்திற்காக நீ பெரிய ஆசீர்வாதத்தை நீ இழந்துருவ. அதனால தயவு செய்து நீ ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டு இன்னைக்கு இந்த சர்ச்சிலேயே நீ ஒப்பு கொடுத்துரு. சத்தமாவே ஸ்தோத்திரம் பண்ணிட்டே ஒப்பு கொடுக்கிறவங்க எல்லாம் ஒப்பு கொடுத்துட்டு ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா